திமுக கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 120 இடங்களிலாவது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் காங்கிரசுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை 30க்குள் சுருக்கப்படலாம் என்ற தகவல்களும் கசிந்துள்ளன. இது ஒருபுறம் இருக்க, கூட்டணியில் உள்ள வி.சி.க., கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகளும் கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கின்றன. குறிப்பாக கடந்த முறை இரட்டை இலக்க வெற்றியை நெருங்கிய வி.சி.க., இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கோருவது திமுகவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் நடிகர் விஜயின் த.வெ.க. அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் த.வெ.க.உடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். ராகுல் காந்தி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியாகும் செய்திகள் திமுக கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது 70 சீட், 6 அமைச்சர் பதவி, ஒரு துணை முதல்வர் பதவி என்றெல்லாம் காங்கிரசுக்கு த.வெ.க. ஆஃபர்களை தந்துள்ளதாம்.